ஹலோ கைஸ், காடை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் சீரகம் மிளகு போட்டு வறுத்து அரைச்சி வச்சுக்கலாம். தக்காளி, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், காடை இதெல்லாம் எடுத்துக்கலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. அது கூட தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம அலசி வச்சுருக்க காடையும் அதில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. காடை மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி மாதிரி வரும். அப்புறம் நல்லா தண்ணியோடு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு தண்ணி சுண்ட வற்றினதும் நம்ம அரைச்சி வச்ச பொடியும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான காடை கிரேவி ரெடி.